தவுந்து வந்து படம் பார்த்தியா? மிதிச்சு விடுவேன். உட்காரு. எல்லாம் அதே காலேஜ்ன்றாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணுறாங்க. எப்பனாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனது இவங்ககிட்ட நான் முதல்ல நான் சொல்றேன். அதாவது எங்க ப்ரொடியூசர் மேல எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அதை சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா எல்லாமே மாறிடுச்சு. உங்க கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா? அமேசான்ல எல்லாமே மாத்திட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்க காமெடி நினைச்சா அவங்க காமெடியா எடுத்துட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியல்ல வர்ற என்ன இல்லப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்றோம். அதான். எல்லோருக்கும் வணக்கம். என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்களை கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக பண்ணணும். வதந்தி 2 எனக்கு மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே, நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர், நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா? அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை, போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும். இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் பாவம் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க நீங்கள். அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். இனிமேல் என்னை ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனது இவங்ககிட்ட நான் முதல்ல நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அதை சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடிச்ச படம், அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம் எல்லாருக்கும் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் சசிகுமார் சார், நான் மோகலை மறந்துட்டேன் சார். உங்க படம் எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் நான் எல்கேஜி படிக்கிறப்ப சுப்பிரமணியபுரம் கூட்டு போனாங்க. அப்பதுல இருந்து என்ன கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. தவுந்து வந்து படம் பார்த்தியா? மிதிச்சு விடுவேன். உட்காரு. எல்லாம் அதே காலேஜ்ன்றாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணுறாங்க. எப்பனாவது வா. Okay, thank you எல்லாருக்கும் நமக்கு நன்றி. Thank you very much. I think, ladies and gentlemen, that has been a wonderful slice of the team itself. I think on stage we're witnessing the தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ சசி சார் சொல்றாங்க. ஏன்னா சசி சார் தாடியை மறக்க மாட்டாரா, இல்லை கிளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை. இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இவர் இல்லை நான் சொல்கிறேன். இல்லை, நான் பதில் சொல்கிறேன். அமேசான் முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவான இல்லை,
நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா. அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் முதல் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போதான் இதாகும். எப்பா முதப்பா Hello, sir. அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும் முதல். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சா அவங்க காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி.